காத்திருப்பு. ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம காத்திருக்கிறோம், எதுக்கோ காத்திருக்கிறோம், ரிசல்ட் வரப்போகுது, இல்ல கொஞ்சம் தள்ளி போகும்போது நம்ம பொறுமையை இழந்துடுறோம். பொறுமை இழக்காம காத்திருக்கணும். உன்னத பாட்டு 4:12 என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாக இருக்கிறாய். ஒரு தோட்டம் அடைக்கப்படுது, ஒரு நீரூற்று மறைவா இருக்குது, ஒரு முத்திரிக்க பூட்டு போட்ட ஒரு கிணறு இருக்குது. ஒரு காலம் வரைக்கும் தான் இருக்கும். ஏன் ஒரு தோட்டம் அடைக்கப்படுதுன்னா அந்த தோட்டம் கனி கொடுக்க போகிறது. அல்லேலூயா. எல்லா தோட்டத்தையும் அடைச்சு வைக்க மாட்டாங்க, சரிங்களா? எல்லா தோட்டத்தையும் அடைச்சு வைக்க மாட்டாங்க. யார் யார் கனி கொடுக்க போகிறார்களோ, யார் யார் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறார்களோ, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மறைந்திருப்பார்கள், அல்லது ஒளித்து வைக்கப்பட்டிருப்பார்கள், இல்ல அவர்களாகவே மறைந்திருப்பார்கள். சரியான நேரம் வரும்போது கர்த்தர் அவர்களை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். இங்க முதலாவது பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஜெபத்திலே நாம விண்ணப்பத்தை வச்சுட்டோம். கர்த்தர் பாருங்க, அவர் ஜீவனுள்ள தேவன், நம்முடைய வார்த்தையை கவனிக்கிற தேவன், ஜெபத்தை ஏறெடுத்து பார்க்கிற தேவன். வசனம் சொல்லுது, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன். வைக்கிற விண்ணப்பத்தை நம்ம வச்சிட்டோம், விதைக்கிற விதையை நம்ம விதைச்சிட்டோம், சொல்ற சொற்களை நம்ம செஞ்சிட்டோம், எல்லா கிரியைகளையும் செஞ்சு முடிச்சிட்டோம். அவர்கிட்ட இருந்து பலன் கிடைக்கணும். அப்ப கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கணும். கர்த்தருக்கு நிறைய பேர் காத்திருக்க முடியாம காணாமல் போகிறதா பார்க்கலாம். காத்திருக்கணும் பாருங்க. வார்த்தை கிடைச்சிருச்சு இல்லையா, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார் இல்லையா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பல்கி பெறுவாய், நீ மட்டுமல்ல குடும்பமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் சரியான நேரத்துல சரியான இடைவெளி விட்டு நிகழ்ந்து கொண்டே வருகிறது. நாம இங்கே காத்திருக்க முடியாம போறதா இங்க கஷ்டமா இருக்கு. இங்க உன்னத பாட்டுல அழகா ஞானி சொல்றாரு, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாக இருக்கிறாய். காத்திருப்பின் காலம் ஒரு சோதனை காலம். ரொம்ப நேரம் காத்திருக்கணுமா ஆண்டவரே, ரொம்ப நாளா காத்திருக்கணுமா, ரொம்ப வாரமா வருஷ கணக்குல எல்லாம் காத்திருப்பாங்க. நான் சடுதியிலே ஒரு நல்ல விஷயம் நடக்கும். திடீர்னு நம்ம வேற மாதிரி யோசிக்கலாம். திடீர்னு ஆக்சிடென்ட், திடீர்னு ஒரு வியாதி, அப்படி கிடையாது, சரிங்களா? நாம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு திடீர்னு ஒரு நல்ல செய்தி வரும். அல்லேலூயா. விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு ஒரு நல்ல செய்தி திடீர்னு வரும் பாருங்க. வார்த்தை விசுவாசிங்க. பேதுரு பேசி கொண்டிருக்கும் போதே அநேகருக்கு ஒரு விடுதலை உண்டானது. அதே போல தேவ மனிதர்கள் பேசும் பொழுதே, புல்பீட்ல இருந்து பேசும் பொழுதே வார்த்தை வர 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 இருதய விடுதலை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இருதயத்தில் உள்ள சந்தேகங்கள், குழப்பங்கள், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் அப்படியே எடுத்து போய்கொண்டே இருக்கும். வார்த்தையை பிடித்துக் கொள்கிறவர்களாக இருக்கணும். வார்த்தை அந்த காத்திருப்பின் காலம் என்பது ஒரு சோதனை காலம் தான். ஆனா அந்த சோதனையை சகித்தாத்தான் அதை சாதனையா மாற்ற முடியும்.